ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரைக்கும், குறிப்பாக 52வது வசனத்தை மையப்படுத்தி நாம் சற்று சிந்திக்கப் போகிறோம். நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்து செய்த 2வது அற்புதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கானா ஊரில் 1வது ஒரு அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த கானா ஊர் பகுதிக்கு வருகிறார். அங்கே ஒரு அருமையான நபர், அதாவது ராஜாவுக்கு மிகவும் தேவையான அவசியமான ஒரு போஸ்டிங்கில் இருந்த ஒரு நபர். இங்கே பாருங்கள், 46வது வசனத்தில், பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பிரச்சனையை தனக்குள்ளே வைத்து கொள்ளாமல் அந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே போய் அந்த பிரச்சனையை பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வரவேண்டும் ஏனென்று சொன்னால், இது 2வது அற்புதமாக இருக்கிறதுனால 1வது அற்புதத்தை குறித்த ஒரு சிந்தனை அவனுக்கு வரும். கேள்விப்பட்டிருப்பான். இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்தில் அவர் அங்கு இருந்ததுனால அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது. அந்த குறைவை அவர் அற்புதமான முறையில் சரி செய்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை செய்து எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்திட்டார். ஆக இவனுக்கு ஒரு காரியம் விளங்கி விட்டது. இயேசு இந்த ஸ்பாட்டில் இருந்தார் சொன்னால் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்து விட முடியும். அவருக்கு வல்லமை இருக்கிறது, அவர் அற்புதம் செய்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அவரிடத்துல என்ன சொல்கிறான், அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வரவேண்டும் என்று, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது இயேசு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இதை அவர் ரொம்ப கடினமான முறையில் சொல்லவில்லை. இதுதான் ஒரு இயற்கையான ஒரு வழியாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் ஊழியங்களை செய்யும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது தான் அங்கே ரிசல்ட் நல்லா இருக்கிறத, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறத, இயேசுவை சொந்த தெய்வமாய் ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதை நம்ம கண்கூடாய் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் அதை சொல்லுகிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்படி அதை நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தருணம் இல்லை. அதை குறித்து யோசிப்பதற்கோ அதை குறித்து வழக்காடுவதற்கோ அவனுக்கு அங்கே நேரம் இருக்கிறதாக அவன் நினைக்கவில்லை. ஆகவே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். அவன் ஹி வாஸ் இன் த அர்ஜென்சி, ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சிச்சுவேஷன். உடனே வரணும், ஏன்னா அவன் பிள்ளை சாகிற மாதிரி இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை யோசிப்பதற்கு அவனுக்கு இப்பொழுது டைம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை அவன் உணர்த்துகிறான். உடனே வரவேண்டும் வரவேண்டும் என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வரவேண்டும், சாகிறதுக்கு முன்னே வரவேண்டும். எப்படியாவது இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லணும். மரண அவஸ்தை படுகிற தன்னுடைய குமாரனுடைய பக்கத்தில் இயேசுவை கொண்டு போயிட்டோம்னா இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவன் நம்புகிறான். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவர் அவன் வீட்டுக்கு அவன் கூட வந்துட வேண்டும் என்பது அவனுடைய சிந்தனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால்,
கானா ஒரு திருமணத்தில் அப்படி நடந்ததுனால தான். இயேசு இருந்ததுனால ஒரு அற்புதம். அப்போ இங்கேயும் இயேசு இருந்தால் தான் ஒரு அற்புதம். அவன் முடிவு செய்கிறான், அழைக்கிறான், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து அவர் அற்புதமானவர், சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன். ஆகவே அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தெய்வம். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. எந்த விசாரணையும் கிடையாது. என்னப்பா என்ன ஆச்சு, ஏதாச்சு, எவ்வளோ விவரமாக சொல்லு, என்ன செஞ்ச இது வரைக்கும், அதை எதையுமே கேட்கல. எதையுமே கேட்கல. அவர் ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இப்போ அந்த இடத்துல இந்த 2வது அற்புதம் பாருங்க. இவன் என்னடா இயேசு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு நினச்சா, அவர் நீ போகலான்னு சொல்லி நம்மளை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவன் தயங்கவே இல்லை பாருங்க. அங்கே தான் அவன் அற்புதத்தை பெறுவதற்குரிய தகுதியை பெற்றவனாக இருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அருமையானவர்களே, அந்த நம்பிக்கை பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவனுடைய மகனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது. என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்ன அதே நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவ்வளோதான். அங்கே வியாதியாக இருக்கிற அந்த குமாரன், அந்த மகன், அது என்ன வியாதி? ஒரு கொடிய ஜுரம். அது கொடிய ஜுரம் தானா? ஆமாம். ஏனென்று சொன்னால் மரண அவஸ்தையாக இருக்கிறான் என்று அவன் தகப்பன் சொல்கிறான். அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி நீ வர வேண்டும் என்று சொல்கிறான். ஆகவே மரிக்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த நிலைமையில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அதை நம்பி போகிறான். பக்கத்து தெருவில் இல்லைங்க அவனுடைய வீடு, பக்கத்து ஊரும் கிடையாது. 26 கிலோமீட்டர் தள்ளி தான் அவன் குமாரன் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்கே இயேசுவை சந்திக்கும்படி இவன் 26 கிலோமீட்டர் தள்ளி வந்து இயேசுவை பார்க்குறான். திருப்பி அவன் 26 கிலோமீட்டர் போகணும். போகும் பொழுது தான் கொஞ்ச தூரம் அவன் பாதி போயிட்டான். பாதியில் சந்திக்கிறான், அவனுடைய வீட்டு ஆட்களை சந்திக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, அவனுடைய ஊழியக்காரனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி பாருங்கள், அற்புதமான ஒரு செய்தி பாருங்களேன். அந்த நம்பி போகிறான். பாதியிலே அந்த நம்பிக்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தின் உறுதிப்பட்ட ஒரு வார்த்தையை ஊழியர்கள் சொல்லுகிறாங்க பாருங்களேன். ஜுரம் அவனை விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எது உங்கள் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிறது? எந்த ஒரு காரியம் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறது? கண்ணுக்கு தெரிந்து உள்ள போராட்டமாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெருங்கூட்டமாக இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்திலே கொண்டு போகும் பொழுது, அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அற்புதங்கள் தானாய் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த 48வது வசனத்தை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். 2வது அற்புதத்திலேயே இயேசு எதை விரும்புகிறார்னு சொன்னால், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை அழுத்தம் திருத்தமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்று சொன்னால், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கடவுள் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளமாக இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம், படித்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், தியானிக்கலாம், அதை அனுபவிக்கலாம். ஆகவே அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் அதிகரிக்க முடியும். அப்படி நம்ம விசுவாசத்தை நம்ம அதிகரித்து கொள்ளும் பொழுது பாருங்க, நாம் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும் பொழுது, வேத வசனங்களை சொல்லி நாம் ஜபம் செய்யும் பொழுது, இயேசு நமக்கு அற்புதங்களை செய்கிறார். புதுசாக அவர் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் விசுவாசம் ஒன்று தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது,
நீதிமான் விசுவாசத்தினால தான் பிழைக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் இனி விசுவாசத்தினாலே நிரம்பி ஜெபம் செய்யுங்க, கட்டளை கொடுங்க. எப்படி இந்த ஜெரம் அவனை விட்டதோ அதே போல உங்களோடு போராடி கொண்டிருக்கிற எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். இயேசு சொன்ன அதே தருணத்தில் அது அவனை விட்டது. அதே போல நீங்கள் விசுவாசிக்கிற அதே நேரத்தில் உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு மறைந்து போகும். உங்கள் போராட்டம் உங்களை விட்டு மறைந்து போகும். உங்களோட வியாதி பலவீனங்கள் உங்களை விட்டு மறைந்து போகும். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் மகிமையை செலுத்த முடியும். செய்வீர்களா? நம்ம ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நீர் செய்த இரண்டாவது அற்புதத்தின் மூலமாக நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் அவனுக்கு அற்புதமான முறையில் ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவன் நம்பி போனான், அற்புதத்தை ருசித்தான், குமாரனை உயிரோடு பெற்றுக்கொண்டான். அதே போல என்னோடு இணைந்து ஜபிக்கிற அன்பான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகியிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், குறைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஜபிக்கும் பொழுது நீர் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறீர். விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் வேண்டுகிறதை விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீர் ஆணித்தரமாய் இந்த சம்பவத்தின் மூலமாய் எடுத்து கூறுகிறீர். அதன்படி நாங்கள் நடந்து பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை கிருபையாய் நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பமாய் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் அருமையான முறையில் தியானித்தோம், அற்புதமாக நாம் ஜபித்தோம். தொடர்ந்து இந்த வசனங்களிலே நாம் நிலைத்திருந்து ஆண்டோடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.